நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால் ட்ரம்ப் அண்ட் டேரிஃப். அவர் சொன்னது என்னவென்றால் இந்தியாவின் மீது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வரக்கூடும் என்று. இதனுடன் தொடர்புடையதாக நான் முன்பே ஒரு வீடியோ செய்திருந்தேன். அந்த நேரத்தில் இந்த வீடியோவை கேட்கும் எந்த இந்தியனும் இந்திய அரசாங்கமும் கூட இதை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது எகனாமிக் டைம்ஸ் மற்றும் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் போன்ற பல இடங்களில் இதை பற்றி செய்திகள் வருகின்றன. சீரியஸான நிகழ்வு. எஸ்பி குளோபல் என்று சொல்லப்படும் அவர்களின் ரேட்டிங் உள்ளது. அந்த ரேட்டிங் ஏஜென்சி பல காரணங்களை பல வழிகளில் சொல்கிறது. ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இந்தியாவின் மீது வரும் என்றால் கடந்த வாரம் அந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது. அது இந்தியாவின் பத்திரிகைகள் அனைத்தையும் மூடி பெரிய வழியில் செய்தியாக்குகிறது. காரணம், இந்த இஷ்யூ மிகவும் சீரியஸ் ஆகும். இந்தியாவின் எகனாமிக் பேஸ் உடைந்து போகும் நிகழ்வு ஆகும். இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்தால் இந்திய பிரதம மந்திரி அங்கு சென்று அங்கு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் விவாதித்தார். அதற்கு முன்பு ஜெய்சங்கர் விவாதித்தார். அப்போது இந்தியா இதை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. கனடா, சீனா, மெக்சிகோ மற்றும் யூரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வரும்போது இந்தியாவை எவ்வளவு பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். இதனுடன் தொடர்புடையதாக நான் சில கிராஃபிக்ஸ் மற்றும் ஸ்டடி செய்தேன். எனக்கு தெரிந்த பலரிடம் கேட்டு புரிந்து கொண்டேன். எப்படி இருக்கும், இதை நாம் ஓவர் கம் செய்ய முடியாது. அதிலிருந்து தெரிந்தது என்னவென்றால், கடந்த ஒரு வாரமாக இந்திய வணிக மந்திரி பியூஷ் கோயல் அமெரிக்காவில் வாஷிங்டனில் தங்கியிருந்து ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு ப்ராடக்டுடனும் விவாதிக்கிறார். காரணம், இந்த விஷயத்தில் ட்ரம்ப் எந்த காரணத்திற்காகவும் சமரசம் செய்ய தயாராக இல்லை. முன்பு இருந்த இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி மற்றும் இந்திய டீமுக்கு இந்தியாவில் உள்ள டொமஸ்டிக் பல இஷ்யூஸ் உள்ளன. முதலில் இங்குள்ள மேனுஃபேக்சர் டெஸ்லா இந்தியாவுக்கு வர வேண்டும். அதேபோல் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும். ட்ரம்ப் ஜீரோ டாக்ஸ் என்று சொல்றாரு, இந்தியா டாக்ஸ் விதிக்க முடியாது என்று. அப்படி வந்தால இந்தியாவின் ஹை எண்ட் கார்கள், அதாவது எஸ்யூவி, கொஞ்சம் விலை உயர்ந்த கார்கள், அதன் செக்மெண்ட் அதிகம் பயன்படுத்துவது இந்தியாவின் ரூரல் சிட்டிகளில் உள்ளது. அது முழுமையாக இல்லாமல் போகும். அமெரிக்க கார்கள் அனைவரும் வாங்குவார்கள். காரணம், இந்த கார் நிறுவனங்கள் மஹீந்திரா ஆனாலும் மாருதி ஆனாலும் ஜப்பான் டொயோட்டா இதுவும் மற்ற இந்த நிறுவனங்கள் அனைத்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இதன் 30-40% சீனாவில் இருந்து மற்றவை கொண்டு வந்து அசெம்பிளி செய்கிறது. ஜப்பானின் நிறுவனங்களின் முக்கிய நிகழ்வுகள் ஜப்பானில் இருந்து கொண்டு வந்து இங்கு மற்ற பொருட்கள் இங்கேயே அசெம்பிளி செய்து மேனுஃபேக்சர் செய்கிறது. ஆனால் இங்கு ட்ரம்ப் கோருவது முழுமையாக அமெரிக்க கார் இங்கே மேனுஃபேக்சர் நேரடியாக நடக்க வேண்டும். அப்போதுதான் அமெரிக்காவுக்கு அதன் பயன் கிடைக்கும். இதனுடன் தொடர்புடையதாக நாம் பார்க்கலாம், இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் 20% என்று சொல்லப்படும் நிகழ்வு நடைமுறைப்படுத்தப்பட்டால் எப்படி இந்தியாவுக்கு சென்ட் பேக் உண்டாகும். பல வழிகளில் பல வெர்டிகல்ஸ் ரொம்ப சீரியஸ் ஆகும். காரணம், நான் இதை 3 வாரங்களுக்கு முன்பு இந்த வீடியோ செய்த போது அதன் கீழே வந்து பலர் நெகட்டிவ் கமெண்ட் செய்தனர். அது நடக்காது, இது நடக்காது. பின்னர் புரிந்து கொள்ளுங்கள், இந்த கனடா மற்றும் மெக்சிகோ மற்றும் சீனாவின் வந்த பிறகு இந்திய தேசிய பத்திரிகைகள் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டன. காரணம், இது இந்தியாவை டீப்பாக பாதிக்கப் போகிறது. அதன் பேரில் இந்திய வணிக மந்திரி அங்கு கேம் செய்து ஒவ்வொரு ப்ராடக்டுடனும் விவாதிக்கிறாரு. நான் சொல்றது என்னன்னா, எந்த காரணத்திற்காகவும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வரக்கூடாது. அது வந்துவிட்டால் மிகப்பெரிய வழியில பாதிக்கும். டைரக்டாக சொல்லலாம், ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் டைரக்டாக 15 லட்சம் பேரின் வேலை வரும் 6 மாதங்களில் இல்லாமல் போகும். சிந்தித்து பாருங்கள், 6 மாதங்களில் 15 லட்சம் பேரின் வேலை இல்லாமல் போகும். எத்தனை நிறுவனங்கள் மூடப்படும், அதன் கணக்கை பார்க்கலாம். எனது கிராஃபிக்ஸ் உங்களுக்கு காணலாம். சுமார் 4700 இந்திய நிறுவனங்கள் மூடப்படும். அது பயங்கரமான வழியில் கீழே கொண்டு செல்லும். சுமார் 400 முதல் 500 வரை இந்தியாவில் செயல்படும் அவுட்சோர்ஸ் செய்யும் பல நிறுவனங்கள் உள்ளன. அவர்கள் இந்தியாவில் இருந்து ஷிஃப்ட் செய்வார்கள். டீப்பாக பாதிக்குமா இல்லையா? டீப்பாக பாதிக்கும். காரணம், அமெரிக்க நெகோசியேஷன் பற்றி நான் பல புத்தகங்களில் படிக்கும்போது அவர்களின் நெகோசியேஷன் டஃப் ஆகும். அவர்கள் பக்கா வியாபாரம் பார்க்கிறார்கள். இந்தியாவும் வியாபாரமாக நிற்கிறது. காரணம், இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரேட் பேட் என்று சொன்னால் அமெரிக்காவில் இப்போது கார்மெண்ட் செக்டரிலும் அதேபோல் ஆட்டோமொபைல் செக்டர், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸின் மேனுஃபேக்சரிங், அதேபோல் டெக்ஸ்டைல்,
இங்கேயே பயங்கரமான வேலை மட்டுமல்ல, இந்த நிறுவனங்கள் அனைத்தும் அங்கு மூடப்படும். இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் கேட்டு அடித்துவிட்டால், அதே போல் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்கா சொல்வது அவர்களின் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வாங்க வேண்டும் என்று. அப்படி வாங்கினால் இந்தியாவில் உள்ள ஃபார்மிங் பொருட்கள் பின்னர் அங்கு எங்கு கொண்டு சென்று விற்கும்? இதன் காரணமாக பல கேள்விகள் மற்றும் பல பதில்கள் உள்ளன. இது எப்படி இந்திய அரசாங்கம் இதை செட்டில் செய்து ஓவர்கம் செய்கிறது? இதைத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், மிகவும் டஃபா ஆகவே விஷயங்கள் போகின்றன. இனி இவ்வளவு வந்துவிட்டால் இதன் ஐடி செக்டருக்கு டைரக்டாக பிரச்சனை இருக்காது. ஆனால் இதன் ட்ரேட் இம்பாலன்ஸ் என்று சொல்லப்படுவது சுமார் 56 பில்லியன் டாலர் ஆகும். சுமார் 198 கோடி அல்லது பில்லியன் ஆகும் இந்தியா அங்கு ஏற்றுமதி செய்வது, அங்கிருந்து இங்கு வருவது. அதில் மிகவும் குறைவாக உள்ளது. அப்பொழுது இந்த ட்ரேட் இம்பாலன்ஸ் ஐடி அனைத்தும் சேர்த்து இதை சொல்கிறது. ட்ரேட் இம்பாலன்ஸ் என்று சொல்லப்படுவது சுமார் 54-56 பில்லியன் டாலர் ஆகும்போது சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் ஆகும். அதை எப்படி சாட்டிஸ்ஃபை செய்ய முடியும்? இந்தியா சொன்னது, இந்தியா அமெரிக்க ஆயுதங்களை வாங்கலாம், ஆனால் இங்கு கொண்டு வந்து அமெரிக்கா தீரவில்லை. காரணம், அமெரிக்கா சொல்கிறது ஆயுதங்கள் வாங்குங்கள், வாங்காதீர்கள். இம்பாலன்ஸ் என்று சொல்லப்படும் நிகழ்வை மாற்றினால் மட்டுமே போதும். காரணம், அமெரிக்க பத்திரிகைகள் எழுதிய செய்தியைத்தான் நான் இங்கு சொல்கிறேன். அப்படி இம்பாலன்ஸ் என்று சொல்லும்போது அமெரிக்காவுக்கு தெரிந்த விஷயம் உள்ளது. இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவை கொண்டு ரஷ்யன் ஆயுதங்கள் வாங்க முடியாது. காரணம், அது நடைமுறையில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கும் இந்திய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கும் பொருந்தாது. காரணம், அது ஒப்சிலேட் ஆகும், டேட்டட் ஆகும், அது பெர்ஃபார்ம் செய்யாது. இப்போதைய நிலையில் அதை வாங்கினால் எந்த ரியல் அபிலிட்டியும் இல்லை. காரணம், அதை நம்ப முடியாது. அமெரிக்க ஆயுதங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அங்குதான் ட்ரம்ப் ஆஃபர் செய்தார், F-35 தருகிறேன் என்று. இங்கு எதையும் கொண்டு வந்து அமெரிக்கா தீரவில்லை. அவர்கள் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. காரணம், அவர்களுக்கு தெரியும் இப்போதைய சூழ்நிலையில் இந்தியா வாங்கினால் மட்டுமே போதும். பின்னர் அமெரிக்கா சொல்கிற மற்றொரு விஷயம் உள்ளது. இந்தியா ஆயுதங்கள் டெவலப் செய்யும், அதன் டெக்னாலஜி அமெரிக்கா தரும். காரணம், அந்த வழியில் அமெரிக்கா சப்போர்ட்டிவ் ஆகும். மீண்டும் அமெரிக்கா சொல்கிற மற்றொரு நிகழ்வு உள்ளது. சீனாவுக்கு நாங்கள் டேரிஃபை கொண்டு வந்தது இந்தியாவுக்கு உதவுவதற்காகத்தான். ஆனால் அந்த இந்தியா நமக்கு உதவி இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசினஸ் எப்படி போகிறது? சீனா டேரிஃபை கொண்டு வரும்போது அங்குள்ள நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும். ஆனால் இந்தியா அவர்களுக்கு ஓப்பன் செய்து கொடுக்கவில்லை என்றால், அதாவது இப்பொழுது வாகனங்களுக்கு 100% அமெரிக்க வாகனங்கள் பைக்கிற்கும் காரிற்கும் உள்ளது. அதை இந்தியா சொன்னது எவ்வளவு சதவீதம் குறைக்கலாம் என்று. அதனால் அவர்கள் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்படி வந்துவிட்டால் நான் முன்பே சொன்னது போல ஐடி நிறுவனங்களை இன்டைரக்டாக பாதிக்கும். காரணம், இங்கு அவுட்சோர்ஸ் செய்யும் ஐடி நிறுவனங்கள் அங்கு போகும்போது அங்கு ஸ்பெஷல் ஃபீஸ் உண்டாகும். அதன் பிறகு என்ன நடக்கும்? இந்த ஐடியில் இந்தியர்களுக்கு அங்கு போகும் கிரீன் கார்டின் விசா அவர்கள் ரிஜெக்ட் செய்வார்கள். அதற்கெல்லாம் ஸ்பெஷல் பிரைஸும் விசாவிற்கு எக்ஸ்ட்ரா பணமும் கொடுத்து விட்டால் பின்னர் இங்கு ப்ராப்பர்லி ஐட்டம் நடத்த முடியாது. இந்தியாவின் இளைஞர்கள் அனைவரும் ஐடியுடன் தொடர்புடையவர்கள். நான் சொல்றதின் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸில் பார்க்கும்போது தெரியும். அதாவது இந்தியாவில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகிறது. நான் 15 லட்சம் வேலை போகும் என்று சொல்லும்போது நீங்கள் அந்த சீரியஸ் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 16,800 இந்திய நிறுவனங்கள் மூடப்படும். சுமார் 450 இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் இந்தியாவில் பேக் செய்து மற்ற நாடுகளுக்கு செல்லும். காரணம், பயங்கரமான டாக்ஸ் டெரிஃப் இந்தியாவை டீப்பாக பாதிக்கும். இந்தியாவின் ஜிடிபி முழுமையாக கீழே விழும். இந்தியாவின் வளர்ச்சி இல்லாமல் போகும். இவை அனைத்தும் நடக்காமல் இருக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. காரணம், இந்திய அரசாங்கம் இந்தியாவின் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதை சாட்டிஸ்ஃபை செய்ய வேண்டும். காரணம், நாம் இந்த பெரிய வழியில் ஃபாரம் மற்ற செக்டர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவது அதை பாதிக்கக்கூடாது. அது பாதிக்கப்பட்டுவிட்டால் இந்தியாவில் சுமார் 180 ஃபாரம் நிறுவனங்கள் மூடப்படும். 180 ஓളം இந்திய ஃபாரம் நிறுவனங்கள் மூடப்படும் போது நிலைமை என்னவாகும் என்பதை சிந்தியுங்கள். எங்கிருந்து எங்கே இது போகிறது? பின்னர் மற்ற பல நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து ஷிஃப்ட் செய்யும். அதேபோல் அதன் ஃபைனான்சியல் செக்டரில் நாம் பார்த்தால் பேங்கிங் சுமார் 46 பேங்குகளுக்கு டிஸ்ட்ரெஸ் உண்டாகும். அதாவது பேங்குகள் தீர்ந்துவிடும். பேங்கிங் என்றால் என்ன? அங்கிருந்து லோன் எடுக்கிறாங்க, அடைக்கிறாங்க, அவங்களுக்கு இஎம்ஐ கொடுக்கணும். இவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் போனால், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போனால்,
சுமார் 46-48 இந்திய பேங்குகளின் டிஸ்டன்ஸ் வந்துவிட்டால் பேங்க் உடைந்துவிடும். இது மிகவும் சீரியஸான விஷயம். அதனுடன் தொடர்புடையதாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஃபைனான்சியல் டெய்லி மற்றும் பிற பத்திரிகைகளில் பெரிய டிபேட் நடக்கிறது. இந்தியா எந்த வழியில் போகிறது? அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுக்கு வருமா இல்லையா? காரணம், எந்த வழியில இந்தியா அதை ஓவர் கம் செய்ய போகிறது? எல்லோரும் நோட்டீஸ் செய்யும் விஷயம். காரணம், இந்தியா ஒரு பவர் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது, பொருளாதார ரீதியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில டாரிஃப், அதாவது மோடி மற்றும் ட்ரம்ப் உள்ள தொடர்பை பயன்படுத்தி எவ்வளவு சதவீதம் வரை ரம்யமாக கொண்டு செல்ல முடியும் என்பது அடுத்த கேள்வி. நான் நேற்று கனடாவில் சொன்னது அந்த நிகழ்வு. அது முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த சீனாவுடைய விஷயங்களை படித்தால் புரியும். சீனாவுக்கு எந்த வழியில எஃபெக்ட் செய்ய போறது. அதாவது நான் இங்க சொல்ல போறது, இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வரக்கூடாது என்பதே எனது ஒரு பார்வை என்பது. இது வந்து விட்டால் நான் துல்லியமாக சொல்லலாம், 1 வருடம் கடக்கும். காரணம், ஜிடிபி கீழே போனால் 1 வருடம் கடந்தால் இவ்வளவு நிறுவனங்கள் இங்கிருந்து போகும்போது, வளர்ச்சி குறையும் போது இந்தியாவில் ரிசெஷன் வரும் சாத்தியம் உள்ளது, இன்ஃப்ளேஷன் ஹை ஆகும். காரணம், இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அதை பேலன்ஸ் செய்ய நாம் இந்தியாவில் உள்ள நமது ரிசர்வ் எடுத்து மார்க்கெட்டில் இறக்குவோம், இந்திய கரன்சியை பிடித்து நிறுத்துவதற்காக. அப்படியானால் நமது 600 பில்லியன் உள்ளே 200 பில்லியன் வரும் 6 மாதம், 1 வருடத்தில் அது இல்லாமல் போகும். இந்த ஃபாரின் ரிசர்வ் திடீரென குறையும். அதேபோல் இந்தியாவில் எல்லா இன்ஃப்ளேஷனும் ஹை ஆகும். அதை மெயின்டைன் செய்ய ஆர்பிஐக்கு இந்த வழியில் பர்ஃபார்ம் செய்ய முடியாது. காரணம், நாம் டொமஸ்டிக் மார்க்கெட்ல இறங்கினாலும் இந்த வழியில இவ்வளவு ஒரு இம்பாக்ட் அமெரிக்காவுடனான டெபிசிட் குறைக்க முடியாது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. புதிய மார்க்கெட்டுகளை தேடிப்பிடிக்க அதற்கான நேரம் எடுக்கும். இதற்கு என்ன ஒரு பாதை என்பது நான் முதல்ல சொன்ன வீடியோவுடன் இப்போதைய வீடியோவை நீங்களுடைய அந்த கிராபிக்ஸை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் துல்லியமாக புரியும். ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அதாவது டாரிஃப் வரும் என்றால் சுமார் 6 அல்லது 7 மாதங்களில் இந்தியா ரிசெஷன் போகும் சாத்தியத்தை தள்ளிவிட முடியாது.